திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவுக்கு ஷாக் தந்த வங்கதேசம். முகமது யூனிஸ் போட்ட உத்தரவு. மோடி என்ன செய்ய போகிறார்? இந்தியா வங்கதேசம் இடையே மோதல் இருந்து வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்த வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பேசியது இன்னும் மோதலை அதிகப்படுத்தியுள்ளது. இதையடுத்து இந்தியாவில் சில சுங்கங்களை பயன்படுத்தும் வங்கதேசத்திற்கான அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்தது. இதன் தொடர்ச்சியாக முகமது யூனஸ் இந்தியாவில் நூல் இறக்குமதியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் என்பது வலுக்க தொடங்கியுள்ளது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் வன்முறையானது. இதையடுத்து ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து அந்நாட்டில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து அங்கு இடைக்கால அரசு அமைந்தது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் செயல்பட்டு வருகிறார். முகமது யூனுஸ் நம் நாட்டுடன் மோதலை கண்டுபிடித்து வருகிறார். அதோடு பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து நம்மை சீண்டி வருகிறார். இதனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த 7 மாதமாக இந்தியா டு வங்கதேசம் இடையே உறவு என்பது மோசமாகி உள்ளது. இந்நிலையில்தான் சமீபத்தில் சீனா சென்ற முகமது யூனுஸ் நம் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து பேசினார். வங்கதேசத்தில் கடல் உள்ளது. இதனால் வங்கதேசத்தில் வர்த்தகம் தொடங்க சீனா முன்வர வேண்டும் என்று கூறினார். அதோடு இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இது போன்ற வசதிகள் இல்லை எனவும், வங்கதேசத்தில் வர்த்தகம் செய்தால் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை அவர் மறைமுகமாக பேசியிருந்தார். இதற்கு நம் நாடு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அதோடு இந்தியா வழியாக நில சுங்கங்களை மூலம் வங்கதேசம், பூடான், மியான்மர், நேபாள் உள்ளிட்ட நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்தது. அந்த அனுமதியை மத்திய அரசு அதிரடியாக நிறுத்தியது. இதற்கு பதிலடியாக முகமது யூனுஸ் தற்பொழுது இந்தியாவை மீண்டும் சீண்ட தொடங்கியுள்ளார். அதன்படி இந்தியாவில் இருந்து நூல் இறக்குமதி செய்வதை நிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் வங்கதேச அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள். மேலும் இந்தியாவுக்கு பதில் பாகிஸ்தானிடம் இருந்து நூல் மற்றும் அதற்கான மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்ய வங்கதேசம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தான் இந்தியாவின் நூல் இறக்குமதியை ரத்து செய்து இடைக்கால அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.